गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। गुरुवे चरणं गुरुवे पोற்றி। ओम नमो भगवते श्री अरविंदाय। ओम आनंदमयी चैतन्यमयी सत्यमयी परमी। मदर श्री अरबिंदो इஸ் மை ரெஃப்யூஜ்। அன்னை அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்। இன்று மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை। அன்னை அரவிந்தரை பற்றி சிந்திக்க வேண்டிய தருணம்। மூன்றாவது மாதமாக நாம் அனைவரும் கொரோனாவின் கோரப்பிடியில் வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டுள்ளோம்। அதனால் அன்னை அரவிந்தரின் வழிபாட்டு தலங்களில் ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டியின் அவர்களுக்கு அலங்காரம் மட்டும் நடந்து கொண்டிருந்தாலும் அவர்களிடையே அந்த இடத்தில் அமர்ந்து தியானிக்கவோ அவர்கள் ஆசிகளை பெறவோ இன்னும் நம்மால் முடியவில்லை। அனைவரும் அவரவர் வீட்டில் இருந்து கொண்டே இடைவிடாமல் வழிபாடுகளையும் நம்முடைய வேண்டுதல்களையும் அன்னை அரவிந்தருக்கு சமர்ப்பித்து கொண்டுதான் இருக்கிறோம்। நிச்சயம் நமக்கெல்லாம் அவள் அருள் பாலிக்கிறாள்। இந்த கொரோனாவின் கோரப்பிடியிலிருந்து உலகையும் உலக மக்களையும் மீட்டெடுக்க ஆவன செய்து கொண்டிருக்கிறாள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை। இன்று உலகம் பல பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறது। தெய்வத்தின் மீதுள்ள பக்தி நம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டிருக்கிறது। கடவுள் மட்டும்தான் இந்த உலகை காப்பாற்ற முடியும் என்ற நம்பிக்கை இந்த உலக மக்களிடையே ஏற்பட்டுள்ளதற்கு கொரோனாவிற்கு நாம் நன்றிதான் சொல்ல வேண்டும்। நிச்சயம் ஒரு நாள் இதுவும் கடந்து போகும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை। இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு த மதர் ஆன் உமன்। பெண்களை பற்றி ஸ்ரீ அன்னை என்ன கூறுகிறார்கள்? அதற்கு முன்பாக சமூகத்தில் பெண்களை பற்றிய அன்றைய மற்றும் இன்றைய கருத்துக்கள் எப்படி இருந்தன என்பதை பார்ப்போம்। அன்றைய பெண்கள் தெய்வ பக்தி மிக்கவர்களாக, ஆனால் ஆணாதிக்கத்திற்கு அடிமைகளாகவும் வாழ்ந்திருந்தனர்। சமூக அந்தஸ்தில் எங்கோ ஒரு சிலரை தவிர பெரும்பாலானவர்கள் வீட்டை நிர்வகிக்கவும் வம்ச விருத்திக்காகவும் மட்டுமே வாழ்ந்தனர்। இன்றைய பெண்ணுலகம் அதிகார வர்க்கத்திலும் நாட்டு தலைவர்களாகவும் எல்லா துறைகளிலும் கோலோச்சுகிறார்கள்। நம் பாரத தேசத்தில் அன்றும் இன்றும் பெண்களின் மகத்துவம் போற்றத்தக்கதாகவே உள்ளது। பெண்கள் சக்தியின் அவதாரமாக போற்றப்படுகிறார்கள்। பெண்கள் இல்லை என்றால் இந்த உலகம் இயங்காது। பெண்கள் வீட்டின் கண்கள் மட்டுமல்ல, இந்த நாட்டின் கண்களும் கூட। பகவான் ஸ்ரீ அரவிந்தர் நம் தாய் நாட்டை பற்றி கூறும்போது, மற்றவர்களுக்கு வேண்டுமானால் இந்த நாடு காடுகள் மலைகள் நதிகள் நிறைந்த பூமியாக தெரியலாம், ஆனால் இந்த புண்ணிய பூமியை பாரத தாயை எனது தாயாகவே கருதுகிறேன்। ஒரு அரக்கன் என் தாயின் மீது அமர்ந்து கொண்டு அவளின் இரத்தத்தை உறிஞ்சி கொண்டிருப்பதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை। எக்காரணத்தை கொண்டும் இனிமேலும் அனுமதிக்க முடியாது என்று லண்டனில் இருந்து படிக்கும்போதே தீர்மானித்து விட்டார்। இந்திய மண்ணில் 21 வயது இளைஞனாக காலடி வைத்தபோதே அதுவே தனது லட்சியமாக கொண்டதாக பிரகடனப்படுத்துகிறார்। ஸ்ரீ அன்னை
இந்த பாரத தேசத்தை பற்றி கூறும்போது, இந்த உடல் பிரான்சுக்கு சொந்தமானது, ஆனால் இந்த ஆன்மா இந்தியாவுக்கு சொந்தமானது. இந்த பாரத நாடு பாரத மாதாவாகவே அவரும் உணர்ந்தார். சிவபெருமான் இந்த நாட்டின், இந்த உலகின் தெய்வமானால் இந்த பாரத தேவி பராசக்தியாக அவதாரம் எடுப்பாள் என்று அன்னை கூறுகிறார். மேலும் பெண்களை பற்றி அன்னை கூறும்போது, இந்த உலகத்தில் பெண்களின் பங்கு மகத்தானது. இந்த உலகத்தில் பல விஞ்ஞானிகளையும் மெய்ஞானிகளையும் ஈன்றெடுத்து உலகம் பரிணாம வளர்ச்சிக்கும் விஞ்ஞான மெய்ஞான ஆன்மீக வளர்ச்சிக்கும் பெண்களின் பங்கு இன்றியமையாதது என்று கூறுகிறார். மேலும் அன்னை சொல்கிறார், ஆன்ம பலத்திலும் அறிவிலும் சமயோசித முடிவெடுப்பதிலும் திறமைசாலிகள் பெண்கள் என்று கூறுகிறார். மேலும் பெண்களை பற்றி ஸ்ரீ அன்னை கூறும்பொழுது, she is the vast. If we want to explain a woman, ஒரு சிறு மணலை பற்றி விளக்க வேண்டுமானால் இந்த உலகளவு விளக்க வேண்டி வரும் என்று கூறுகிறார். ஏனென்றால் பெண்கள் அவ்வளவு சக்தி வாய்ந்தவர்கள் என்பது அவருடைய கருத்து. உலகத்தில் பெண்கள் ஆண்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கவே படைக்கப்பட்டிருக்கிறான் என்பது மிகப்பெரிய அபத்தமாகும் என்று கூறுகிறார். Men and women have an equal need of one another. ஒருவருக்கு ஒருவர் தேவை என்பதை வலியுறுத்தி கூறுகிறார். பெண்கள் மிகவும் சமயோசித புத்தியுடையவர்கள் என்பதற்கு ஒரு உண்மை சம்பவத்தை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஒரு மல்யுத்தம் கற்றுக் கொடுக்கும் குரு இருந்தார். பல சீடர்களுக்கு தான் அறிந்த வித்தைகளை கற்றுக் கொடுத்தார். ஒரு சீடன் வந்து சேர்ந்தான். தான் அத்தனை கலைகளையும் கற்ற பின்பு தன் குருவையே போட்டிக்கு அழைத்தான். தீட்டிய மரத்தையே கூர்பார்ப்பது என்பது போல் தன் குருவையே போட்டியில் வென்றுவிட்டால் எப்படி இருக்கும் என்ற எண்ணம் வந்துவிட்டது. குருவால் மறுக்க முடியவில்லை. ஓகே, நாளை போட்டி வைத்துக் கொள்ளலாம் என்று கூறிவிட்டார். அன்று இரவு மிகவும் சோர்வுடனும் கவலையுடனும் இருப்பதை குருவின் மனைவி அறிந்து, என்ன கவலை என்று கேட்டால், நடந்த சம்பவத்தை கூறிய பிறகு, இதற்காகவா வருந்துகிறீர்கள்? நாளை போட்டியில் நீங்கள்தான் ஜெயிப்பீர்கள் என்று மிகவும் சர்வசாதாரணமாக கூறுகிறார். குருவிற்கு ஒன்றுமே புரியவில்லை. தான் எல்லா கலைகளிலும் சீடனுக்கு கற்றுக் கொடுத்து விட்டேன், எப்படியும் என்னை அவன் வீழ்த்தி விடுவான் என அஞ்சுகிறார். கவலை இல்லாமல் உறங்கச் செல்லுங்கள், அதற்குண்டான உபாயத்தை நான் சொல்லுகிறேன் என்று சர்வ சாதாரணமாக சொல்லுகிறார். என்ன என்று அவர் கேட்கும் பொழுது, ஒன்றுமே இல்லை, நாளை காலை போட்டிக்கு செல்லும் பொழுது ஒரு முரத்தையும் ஒரு மத்தையும் தருகிறேன், எடுத்து சென்று மேடையில் நில்லுங்கள், என்ன நடக்கிறது என்று பாருங்கள் என்றாள். மறுநாள் குருவும் சீடனும் மேடையில் சந்திக்கின்றனர். போற்றி ஆரம்பிக்கலாமா என்று சீடன் கேட்டவுடன் குரு தன் மனைவி கூறியபடி ஒரு முரத்தையும் ஒரு மத்தையும் பிடித்து கொண்டு நின்றார். சீடனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. இந்த வித்தையை குரு நமக்கு கற்றுத்தரவில்லையே, எப்படியும் நாம் தோற்றுவிடுவோம் என அஞ்சி, குருவே என்னை மன்னிக்கவும், தங்களை போட்டிக்கு அழைத்தது தவறு, இன்னும் பல கலைகளை நான் உங்களிடம் கற்க வேண்டும் என்று மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். பெண்களின் சமயோசிதமான புத்தியும் முடிவெடுக்கும் திறமையும் ஒரு சின்ன உதாரணம்தான் இது. அடுத்து, பெண்கள் தியாகத்தின் மறு உருவம் என்பதற்கு ஒரு சிறு கதை. ஒரு மகன் ஒரு பெண்ணை காதலிக்கிறான். அந்த காதலி, நீ என்னை காதலிப்பது உண்மையானால் எனக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்று கூறுகிறீர்களே,
எனக்கு உங்கள் அம்மாவின் இதயம் வேண்டும், எனக்கு பரிசாக தர முடியுமா என்று கேட்கிறாள். இதை தன் அம்மாவிடமே அந்த மகன் கூறுகிறார். அம்மா, என் காதலி உன் இதயத்தை பரிசாக கேட்கிறார், தர முடியுமா என்று கேட்கிறான். அந்த தாய் என்ன சொல்லி இருப்பாள்? அதுதான் உனக்கு சந்தோஷம் அளிக்கும் என்றால் எடுத்துக்கொள் மகனே என்று கூறுகிறார். அவனும் காதலின் மோகத்தால் தன் தாயின் மார்பை பிளந்து துடிக்கும் இதயத்தை வெட்டி எடுத்துக்கொண்டு வேகமாக தன் காதலியை சந்திக்க ஓடுகிறான். இடையில் கால் தடுக்கி விழுந்து விடுகிறான். அப்போது அவன் கையில் இருக்கும் அந்த தாயின் இதயம் கேட்டதாம், என்னடா மகனே, பார்த்து செல்லக்கூடாதா? உனக்கும் மிகவும் வலிக்கிறதா மகனே என்று கேட்டதாம். அந்த கணமே அவன் மார்போடு இதயத்தை அணைத்து கொண்டு, இப்படிப்பட்ட தாயையா நான் கொன்றுவிட்டேன் என்று மனம் வருந்தி அழுகிறான். இது ஒரு கற்பனை கதைதான். ஆனாலும் ஒரு தாயின் உள்ளம் எவ்வளவு தியாகத்தை செய்யும் என்பதற்கு ஓர் சிறந்த உதாரணம். அடுத்தது, ஒரு தாயின் தியாகத்திற்கு இன்னொரு சிறிய உண்மை சம்பவம் செய்திகளில் படித்ததுதான். ஒரு மகனை வளர்த்து ஆளாக்கிய பிறகு ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகன் சான்றோன் எனக் கேட்ட தாய். கற்றவர் சபையிலே தன் மகன் அறிவாளி என்று கேட்டபொழுது அவள் பெற்றெடுக்கும் போது ஏற்பட்ட வலியையும் துயரத்தையும் விட சந்தோஷப்படுபவள் அன்னைதான். அப்படிப்பட்ட ஒரு மகன் தன்னுடைய தாய்க்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று, அம்மா நீங்கள் சொல்லுங்கள், உனக்கு என்ன வேண்டும், நான் செய்கிறேன், அது என்னுடைய கடமை என்று கேட்கிறான். அந்த தாய் சொல்லுகிறாள், மகனே, எனக்கு நீ எதுவும் செய்ய வேண்டாம், நீ சந்தோஷமாக வாழ்ந்தால் போதும் என்று சொல்லுகிறான். இருந்தாலும் மகன் விடாமல் கேட்கிறான், இல்லை அம்மா, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எப்படியெல்லாம் என்னை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி இருக்கிறீர்கள், உங்களுக்கு நான் ஏதாவது செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன், கடன்பட்டிருக்கிறேன், ஏதாவது செய்ய வேண்டும், என்ன வேண்டும் என்று கேட்கிறான். சரி மகனே, ஒரே ஒரு இரவு மட்டும் என்னுடன் வந்து படுத்துக்கொள், அது போதும் என்று சொல்லுகிறார். மகனும் வெளிநாட்டிலிருந்து வருகிறான். வந்து தன்னுடைய தாயின் ஆசையை நிறைவேற்ற அன்று தன்னுடைய தாயின் பக்கத்தில் படுத்து கொள்ளுகிறான். நன்றாக உறங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது அந்த தாய் அவன் படுக்கையில் சிறிது தண்ணியை ஊற்றுகிறார். ஈரமானவுடன் அவன் எழுந்து, என்னம்மா இது ஈரமாக இருக்கிறது என்று பிறகு தள்ளி படுத்துக் கொள்ளுகிறான். மீண்டும் ஒரு முறை அந்த தாய் படுக்கையில் தண்ணியை ஊற்றுகிறார். மீண்டும், என்னம்மா இது ஈரமாக இருக்கிறது என்று அடுத்த இடத்தில் தள்ளி படுத்துக் கொள்கிறான். இப்படியே இரவு முழுவதும் அவன் தண்ணீர் ஊற்றி, அவனுக்கு படுக்கையில் தண்ணீர் ஊற்றுகிறாள் அந்த தாய். மகனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. முழித்து கொண்டு கேட்கிறான் மகன், ஏனம்மா நிம்மதியாக உறங்காமல் இப்படி செய்து கொண்டிருக்கிறாய்? மகனே, இப்படி எத்தனை இரவுகள் உனக்காக இந்த தூக்கத்தை நான் தியாகம் செய்திருப்பேன், அதையெல்லாம் உன்னால் திருப்பித் தர முடியுமா என்று கேட்டபொழுதுதான் அந்த தாயின் தியாகம் கருவில் சுமந்தது முதல் மறையும் வரை ஒரு மகனோ மகளோ எந்த ஒரு தாய்க்கும் தன்னுடைய கடனை திருப்பித் தர முடியாது. அதற்கு ஈடு இணை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. தியாகத்தின் உருவம் அந்த தாயாவாள் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து ஒரு சிறிய சம்பவம், உண்மை சம்பவம். பெண்களின் சமயோசித புத்தி
முடிவெடுக்கும் கூர்மையான புத்தி எப்படிப்பட்டது என்பதை தெரிவிக்கும் ஒரு சிறிய சம்பவம். டாடா கார் உற்பத்தி நிறுவனத்தில் நடந்த உண்மை சம்பவம். கார் ஏசி பிரபலமான நேரம் அது. காரில் ஏசி பொருத்திய பிறகு சரியாக கூலிங் கிடைக்கவில்லை. எங்கோ லீக் ஆகிறது. அந்த ஓட்டையை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. என்னென்னவோ பொறியாளர்கள் எல்லாம் முயற்சி செய்தும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அங்கே தரையை கூட்டி சுத்தம் செய்யும் ஒரு பெண்மணி வந்து, ஐயா, நான் ஒன்று சொன்னால் அதை முயற்சி செய்து பார்க்கிறீர்களா என்று கேட்கிறார். பொறியாளர்கள் எல்லாம் ஏளனமாக பார்த்து, என்ன சொல்லப் போகிறாய், சொல் என்றார்கள். ஒரு அகர்பத்தியை உள்ளே ஏற்றிவிட்டு அத்தனை கதவுகளையும் மூடிவிடுங்கள். புகை எங்கே வெளிவருகிறதோ அதை கவனியுங்கள், பிறகு அதை சரி செய்து விடுங்கள் என்று கூறினார். அனைவரும் அதிசயித்து அவர் சொன்னபடி செய்து வெற்றிகரமாக லீக் ஆகும் இடத்தை கண்டுபிடித்து சரி செய்து விட்டார்கள். ஏனென்றால் காற்றுக்கு எந்த வண்ணமும் கிடையாது. அதிலே ஊதுபத்தி ஏற்றிய பொழுது புகை எந்த இடத்திலிருந்து வெளிவருகிறது என்பதை சுலபமாக கண்டுபிடிக்க முடியும். இந்த பெண்களின் சமயோசித புத்தி கூர்மைக்கு இது ஒரு சிறிய எடுத்துக்காட்டுதான். அடுத்தது, ஜப்பானிய பெண்களை பற்றி ஸ்ரீ அன்னை கூறுவது, அவர்கள் மிகவும் சுறுசுறுப்பானவர்கள், பொறுப்புள்ளவர்கள், அழகானவர்கள். அவர்களின் உடையலங்காரம் அன்னையை மிகவும் கவர்ந்தது. தானும் அதுபோலவே உடையணிந்து சந்தோஷப்பட்டார். உழைக்காமல் யாரும் இருக்க மாட்டார்கள். சிறுவர் முதல் வயோதிகர்கள் வரை ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்களின் வீட்டு பொருட்கள் ஒழுங்காகவும் அழகாகவும் அடுக்கி வைத்து அலங்கரிப்பது, தோட்டக்கலை போன்றவற்றை அன்னை மிகவும் கவர்ந்தது. அன்னை வசித்த பக்கத்து வீட்டு பெண்மணிக்கு குழந்தை பிறந்தது. இரட்டை குழந்தைகள். மிகவும் அழகாக செதுக்கிய சிலைகள் போல் இருவரும் இருந்ததைக் கண்டு அன்னை மிகவும் ஆச்சரியப்பட்டு, இது எப்படி நிகழ்ந்தது என்று அந்த தாயிடம் கேட்கிறார். தன்னுடைய படுக்கை அறையில் உள்ள 2 பொம்மை சிலைகளை தான் எழுந்தவுடன் பார்ப்பேன். இதுபோலவே என் குழந்தைகள் இருக்க வேண்டும் என வேண்டிக் கொள்வேன். அப்படியே எனக்கு கிடைத்தது என்று கூறுகிறார். ஆச்சரியப்பட்ட அன்னை, குழந்தை வளர்ப்பது என்பது பிறந்த பிறகு அல்ல, அது கருவில் உற்பத்தி ஆகும்போதே தன் தாய் என்ன நினைக்கிறாளோ, தன் குழந்தை எப்படி வர வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாளோ, நிச்சயமாக அது நடைபெறும் என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். இப்பொழுது நாம் நம் மூதாதையர்களை நினைத்து கொள்வோம். எவ்வளவு அறிவு கூர்மையுள்ள விஞ்ஞானிகளையும் மகான்களையும் ஈன்றெடுத்து இந்த உலகத்திற்கு அளித்த பெருமை பெண்களையே சாரும். நம் பகவானை அளித்த ஸ்வர்ணலதா தேவிக்கும், உலக அன்னையான மீராவை நமக்களித்த அன்னையின் அன்னை மதில்டா இஸ்மாலுன் ஃப்ரம் ஈஜிப்ட் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொள்வோம். நம்முடைய அன்னை மீராவை பற்றி அவருடைய அன்னை அடிக்கடி கூறும் ஒரு வார்த்தை, யூ ஆர் born டு ரியலைஸ் த ஹையஸ்ட் ஐடியல். அவர்கள் எவ்வளவு தெய்வீகமாக இருந்திருந்தால் அன்னை அவர்களுக்கு மகளாக பிறந்திருப்பாள். ஜப்பானிய பெண்கள் பற்றி பேசும்பொழுது ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. நம் எல்லோருக்கும் தெரியும், டைட்டானிக் என்ற ஒரு படம் இன்றைய இளைஞர்களுக்கும் முதியவர்களுக்கும் அனைவருக்குமே பிடித்த ஒரு படம். அதிலே ஒரு சம்பவம் வரும். பனிப்பாறையில் மோதி கப்பல் மூழ்கப் போகும் நேரம். தப்பிப்பதற்கான லைஃப் ஜாக்கெட்டுகள் மிகவும் குறைவாக இருந்ததால் மாலுமிகள் ஒரு முடிவெடுக்கிறார்கள். பெண்களும் குழந்தைகளும் முதலில் தப்பித்து கொள்ளட்டும், மீதமிருந்தால் ஆண்கள் தப்பிக்கலாம் என்று முடிவெடுக்கப்பட்டது. அதிலே ஒரு ஜப்பானிய இளைஞனும் இருந்தான். அவன் சமயோசிதமாக சென்று பெண்ணை போல்
உடையழிந்து அலங்காரம் செய்து கொண்டு உயிர் தப்பித்து கொண்டான். அவனை அங்கிருந்தோர் அனைவரும் சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தப்பித்ததற்காக அவனை பாராட்டினார்கள். அவன் ஜப்பான் சென்றபொழுது என்ன நிகழ்ந்தது தெரியுமா? தன் மகன் பிழைத்து வந்துவிட்டான் என்று அந்த தாய் சந்தோஷப்படவில்லை. மாறாக அவனை அடித்து உதைத்து வீட்டை விட்டே வெளியேற்றி துரத்தப்பட்டார். ஏன் தெரியுமா? ஒரு பெண் பிழைத்திருக்க வேண்டிய இடத்தை நீ தட்டி பறித்து விட்டாய், இப்படிப்பட்ட மகன் எனக்கு தேவையில்லை என்று விரட்டினாள் அந்த தாய். இங்கே ஒரு தாயின் மனம் எப்படிப்பட்டது? தன் மகனாக இருந்தாலும் கூட ஒரு தாய்மையை ஒரு தாய் எவ்வாறு போற்றுகிறார் என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அடுத்தது, ஒரு ஜப்பானிய வயதான பெண் அரசாங்க பேருந்தில் ஏறுகிறார். சீட்டில் அமர்ந்தவுடன் பக்கத்து இருக்கை கிழிந்திருப்பதை பார்க்கிறார். உடனே தன் கைப்பையை திறந்து ஊசி நூலை எடுத்து கீச்சலை தைத்துவிட்டு தான் இறங்கும் இடம் வந்ததும் யாருக்காகவும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமலும் தன் கடமையை செய்துவிட்டு இறங்கிச் சென்றார். இதை பார்த்த ஓர் இந்தியர் அதை படம் பிடித்து சமூக வலைத்தளங்களில் வெளிப்படுத்தினார். இதுவே நமது நாட்டில் இருந்திருந்தால் நமது பெண்களோ நாமோ என்ன செய்திருப்போம்? வசைப்பாடி இருப்போம், அல்லது கிழிந்த இடத்தை மீண்டும் அதிகமாக கிழித்துவிட்டு சென்றிருப்போம். ஆனால் அந்த நாட்டு பெண்களின் கடமை உணர்வை வெளிப்படுத்துவதாக உள்ளது. பெண்களை பற்றி ஸ்ரீ அன்னையிடம் ஒரு சாதகர் கேட்கிறார். Sweet mother, a few days ago I noticed something very odd in the children of group A2. The boys don't want to stand or work with the girls. They don't even want to stand by their side. How did this idea of difference came to these children who are hardly 11 years old? It is so strange. Mother answered, it is atavistic and comes from the subconscious. அது ஒரு மரபு வழியான ஆழ்மனத்திலிருந்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்திய கலாச்சாரத்தில் ஊறிவிட்ட ஒரு மரபு என்று அன்னை கூறுகிறார். ஸோ நம்முடைய இந்திய தாய்நாட்டில் பெண்களை பற்றிய தவறான கண்ணோட்டம் ஆழ்மனதில் பதிந்துவிட்டு இருப்பதுதான் இதற்கான காரணம் என்று கூறுகிறார். அடுத்து இன்னொரு சாதகர் கேட்கிறார், ஸ்வீட் மதர், what is the eternal truth behind this sympathy or attraction of man for woman and of woman for men? அதற்கு அன்னை சொல்லுகிறார், the relationship between purusha and prakriti. இனிய அன்னையே, பெண்ணின் மீது ஆணுக்கும் ஆணின் மீது பெண்ணிற்கும் உள்ள கவர்ச்சியின் பின் உள்ள சாசுவதமான உண்மை யாது? அடுத்து, இனிய அன்னையே, ஆண்கள் தாங்கள் நினைப்பதை செய்ய முடிவது போல் பெண்களால் செய்ய முடியவில்லையே ஏன் என்று கேட்கிறார்கள். உடனே அன்னை பதிலிறுத்துகிறார், ஏன் முடியாது? அவ்வாறு செய்ததற்கு நூற்றுக்கணக்கான ஆதாரம் உள்ளது என பதில் அளிக்கிறார். ஆணுக்கு பெண் நிகராகவே சாதிக்கக்கூடிய வலிமை பெற்றவள். அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் நிச்சயம் ஆண்களை விட மேலாக அவள் சாதித்து காட்டுவாள் என்று அன்னை திடமாக நம்பினார். About the spiritual life of women, very nature they are capable of taking spiritual or in the deeper sense moral standpoint they are more receptive than men.
என்று பெண்களை பற்றி பெருமையாக கூறுகிறார். ஆண்களை விட பெண்கள் ஆன்மீக வாழ்க்கையில் ஆன்மீக சக்திகளை கிரகிக்கும் தன்மை, அதை ஏற்கும் திறன் ஆண்களை விட பெண்கள் நிரம்ப பெற்றவர்கள், எளிதாக ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்று கூறுகிறார். பிறகு ஏன் இந்த அதிக அளவு முன்னேற முடியவில்லை என்பதற்கான காரணம், அவர்கள் மனது இலகிய மனது, யார் எதை சொன்னாலும் அதை கேட்டு நம்பிவிடும் தன்மை, அடிக்கடி சலனப்படும் தன்மையால் நிறைய பேர்களால் முன்னேற முடியவில்லை என்று அன்னை சொல்லுகிறார். இந்த உடலுக்குத்தான் ஆண் பெண் பேதம் உள்ளதே தவிர இந்த ஆன்மாவிற்கு ஆண் பெண் என்ற பேதம் கிடையாது. ஆன்மீகத்தின் உயர் நிலையை எட்டிய சூப்ராமெண்டல் ஸ்டேட்டுக்கு ஒருவன் சென்று விட்டால் அங்கு ஆண் பெண் பேதம் தெரியாது. No attraction between the sexes. The attraction will be abolished. அந்த நிலை எட்டிவிட்டால் ஆன்மாவுக்கு செக்ஸ் கிடையாது என்பது அனைவருக்கும் விளங்க வந்துவிடும். அப்பொழுது இந்த உடல் மீது இருக்கக்கூடிய ஆசை அறவே அழிந்துவிடும். இந்த உலக நிலைக்கு புருஷ பிரகிருதி தேவை என்பதால் ஒரே ஆன்மா இருவேறு உடல்களில் உள்ளது என பகவானும் அன்னையும் தெளிவுபடுத்தியுள்ளனர். அன்னை இங்கு வந்த பிறகுதான் என்னுடைய ஆன்மீக வளர்ச்சி துரிதமடைந்தது. நான் 10 ஆண்டுகள் செய்ய வேண்டிய சாதனை ஒரே ஆண்டில் நிறைவேறியது என பகவான் கூறுகிறார். பகவான் ஸ்ரீ அரவிந்தரால் தி மதர், ஸ்ரீ அன்னை என்று அறிவிக்கப்பட்ட நம் அன்னை ஆதி பராசக்தி ஆவாள். இவ்வுலகை சிருஷ்டித்தவளே அவளே ஆவாள். அவள் இங்கு வணங்கப்படவோ போற்றப்படவோ வரவில்லை. மாறாக இந்த உலக மக்களையும் திருவுருமாற்றம் செய்ய அவதரித்த பராசக்தி ஆவாள் என்று பகவான் கூறுகிறார். இதையே ஓரிடத்தில் பகவான் தெளிவாக கூறுகிறார். She is the supreme consciousness and power above the universe, and it is by her that all gods are manifested, and even the supermental Ishvara comes into manifestation through her. The supramental Purushottama, of whom the gods are powers and personalities, have manifested in this world through the Supreme Mother only. This is what termed as ஆதிய சக்தி என்று பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறுகிறார். இதையே உறுதிப்படுத்தும் வண்ணமாக ஒரு சிறிய சம்பவம் நம்முடைய வேதத்திலே ஒரு உபகதையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருமுறை நாரதர் தேவர்களிலே உயர்ந்தவர்கள் யார் என்று அறிய பிரம்மாவிடம் சென்று பார்த்தார். அவர் சிவனை நோக்கி தியானம் செய்து கொண்டிருக்கிறார். ஓஹோ, இவர்தான் மிகப்பெரியவர் போலிருக்கிறது, அவரை சென்று பார்க்கலாம் என்று சிவனை பார்க்க சிவலோகத்திற்கு சென்றார். அவரோ தன்னை படைத்த விஷ்ணுவை நோக்கி தவம் செய்து கொண்டிருந்தார். ஓ, அப்படியா, விஷ்ணுதான் மிகப்பெரியவர் போல் இருக்கிறது என்று விஷ்ணு லோகத்திற்கு சென்று அவரை தரிசிக்க சென்றார். அவரோ எல்லாம் வல்ல அந்த ஆதி சக்தியை நோக்கி தவம் செய்து கொண்டிருப்பதை கவனிக்கிறார். எனவே இந்த உலகை படைத்து காத்து ரட்சிப்பது அந்த ஆதி சக்திதான் என அறிந்து கொண்டார். அந்த சக்திதான் நமது அன்னை என்று நாம் அறியும்போது நாம் எல்லோரும் எவ்வளவு பாக்கியசாலிகள் என்று பெருமைப்பட்டு கொள்ளலாம். இதையே பகவான் ஸ்ரீ அரவிந்தர்
தாட்ஸ் அண்ட் அஃபோரிசம் என்ற ஒரு பகுதியில் நமக்கு தெளிவாக விளக்குகிறார். அஃபோரிசம் நம்பர் 412. After I knew that God was a woman, I learned something from far off about love. But it was only when I became a woman and served my master and paramour that I knew love utterly. Sri Aurobindo had a genius for humor, and all we can do is admire and remain silent. ஸோ எல்லாம் வல்ல இறைவன் ஒரு பெண் என்று அறிந்து கொண்டபொழுது நான் ஒரு முழு பெண்ணாக மாறி அவனுக்கு சேவை செய்தபோதுதான் உண்மையான தெய்வீக அன்பு என்னவென்று நான் அறிந்து கொண்டேன் என்று பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறுகிறார். அஃபோரிசம் நம்பர் 409 சொல்லும் பொழுது, I am not a bhakta, I am not a ஞானி, I am not a worker for Lord. What I am then? A tool in the hands of my master, a flute blown upon by the divine herd boy, a leaf driven by the breath of Lord என்று கூறுகிறார். நான் ஒரு பக்தன் அல்ல, நான் ஒரு ஞானியும் அல்ல, கடவுளுக்கு சேவை புரியும் சேவகனும் அல்ல. பிறகு நான் யார்? என்னை ஆட்டுவிக்கும் இறைவனின் கையில் அவனால் ஆட்டுவிக்கப்படும் ஒரு கருவி நான். ஆவினத்தை மேய்க்கும் காவலனின் கையில் உள்ள புல்லாங்குழல் நான். அவனது மூச்சுக்காற்றால் உதிர்க்கப்பட்ட ஒரு இலை நான். எனவே பகவான் கிருஷ்ணரும் நானும் ஒன்றுதான் என்பதை பகவான் எவ்வளவு சூசகமாக நமக்கெல்லாம் அறிவித்திருக்கிறார். மேலும் பார்க்கும் பொழுது பல அசுர சக்திகளை அழிக்க ஆண் தெய்வங்கள் பெண் தெய்வங்களின் உதவியைத்தான் நாடியிருக்கிறார்கள். எனவே சக்தி இல்லையேல் சிவம் இல்லை, பிரகிருத்தியான சக்தி இல்லையேல் புருஷனால் எதுவும் செய்ய இயலாது என்பது தெளிவாகிறது. எனவே பெண்களின் முக்கியத்துவத்தை அறிவோம், பெண்மையை போற்றுவோம். குழந்தை வரம் வேண்டுவோருக்கு ஆண் குழந்தையை கொடுக்கிறான் இறைவன். மிகவும் பக்தியோடு அன்போடு வேண்டுவோருக்கு இறைவனே குழந்தையாக பெண்ணாக வந்து பிறக்கிறான். அப்படித்தான் அஸ்வபதிக்கு இறைவனே பெண்ணாக சாவித்திரியாக அவதரித்தாள். பெண்களின் சிறப்பையும் மேன்மையும் பகவான் அருளிய சாவித்திரியை விட வேறு யாராலும் கூறிவிட முடியாது. பெண்மை, காதல், போராட்டம், ஆன்மாவை மீட்டல் போன்ற பராக்கிரம செயலை பெண்ணாகிய சாவித்திரியின் மூலம் மட்டுமே நிகழ்த்த முடிந்தது. மரணமில்லா அல்லது இரவா வாழ்க்கையை அனைவரும் பெறலாம் என்ற கருத்தை சாவித்திரியின் மூலம் இவ்வுலகே உணர்ந்திருக்கிறது. மானிட விதியை மாற்றியமைத்தது சாவித்திரி என்றோ? இறுதியாக பெண்கள் கடைபிடிக்க வேண்டியவற்றை சிறிது சிந்திப்போம். பெண்கள் வருத்தம் அடைந்து அழக்கூடாது. பெண்கள் சந்தோஷமாக இருக்கும் இடத்தில் மகாலட்சுமி குடியிருப்பாள். ஆண்கள் பெண்களை துன்பப்பட தூண்டவோ கூடாது. கூந்தலை விரித்து போட்டு வீட்டில் நடமாடக்கூடாது. இறுக்கமான உடைகளை அணியக்கூடாது. மேலும் பலவற்றை இருக்கிறது, அதையெல்லாம் பிறகு சிந்திப்போம். பெண்களை பற்றி அன்னை கூறியது, no law can liberate women unless they liberate themselves. அவரே அவர்களை விடுவித்து கொண்டால் வழிய எந்த ஒரு சட்டமும் அவர்களை விடுதலை செய்ய முடியாது என்று தெளிவாக கூறுகிறார். பெண்களை அடிமைப்படுத்தும் காரணிகள் என்று 3 கருத்துக்களை அன்னை சொல்லுகிறார். நம்பர் 1, the attraction towards the male and his strength. ஆண்களின் மீதும்
அவர்களின் வலிமை மீதும் மோகம் கொள்வது. நம்பர் 2, டிசையர் ஃபார் ஹோம் லைஃப் அண்ட் இட்ஸ் செக்யூரிட்டி, குடும்ப வாழ்க்கையின் மீதும் பாதுகாப்பின் மீதும் உள்ள ஆசை. நம்பர் 3, அட்டாச்மெண்ட் டு மதர்வுட், தாய்மை அடைய வேண்டும், குழந்தை பெற்றெடுத்து கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் இந்த பெண்மை நிறைவடையும் என்ற ஒரு பற்று, ஒரு ஆசை பெண்களிடத்தில் அதிகமாகவே இருக்கிறது. இஃப் தே கெட் ஃப்ரீ ஃப்ரம் தீஸ் ஸ்லேவரிஸ் தே வில் பி ட்ரூலி பி ஈக்குவல் டு மென். மேலே சொன்ன 3 அடிமை தலைகளிலிருந்து விடுபட்டால் அவர்களும் ஆண்களுக்கு நிகரானவர்களாகவே வாழலாம் என்று அன்னை அறிவுறுத்துகிறார். அதேபோல் ஆண்களும் 3 அடிமை குணங்களிலிருந்து விடுபட வேண்டும் என கூறுகிறார். ஸ்பிரிட் ஆஃப் பொசஷன், அட்டாச்மெண்ட் டு பவர் அண்ட் டாமினேஷன். ஸோ உலகை ஆட்கொள்ளும் ஒரு டாமினேட்டிங் பவர், ஆதிக்க சக்தி நம் இருக்க வேண்டும் என்ற ஒரு பேர் ஆசை ஆண்களுக்கு உள்ளது. 2, the desire for sexual relationship with women. 3, the attachment to the small comforts of married life. திருமண வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய சிறு சிறு சந்தோஷங்கள். தான் ஒரு பெண்ணை மணந்து கொண்டால் அவள் நமக்காக சமைத்து போடுவாள், வீட்டை நிர்வகிப்பாள், நாம் வேலைக்கு சென்று வருவதோடு சரி, நிர்வாகத்தை அவர்களிடத்தில் ஒப்படைத்துவிட்டு ஹாயாக இருக்கலாம் என்பது ஆண்களின் நீண்டகால வழக்கமாகவே வந்துள்ளது. அந்த கேள்வியை தான் அன்னை நம்மிடம் கேட்கிறார். If they get rid of these slaveries, they can truly become as equal to women. ஸோ ஆண்களும் பெண்களும் சமமானவர்களே என்பதை அன்னை அறிவுறுத்துகிறார். அன்னை கடைசியாக ஒரு கேள்வி, the idea that women should cook for males is against my principle. Are they slaves? அன்னை கேட்கிறார், பெண்கள் ஆண்களுக்கு சமைத்து போடத்தான் படைக்கப்பட்டார்களா? அவர்கள் என்ன ஒரு அடிமைகளா? ஸோ இல்லை என்பதை அன்னை வலியுறுத்துகிறார். பெண்மையை போற்றுவோம், பெண்களை போற்றும் வீடும் நாடும் சிறப்புடன் வாழும் என்பதில் ஐயமில்லை. அன்னையே தம்மை குறித்து கூறியுள்ள சிறு சொற்களின் மூலம் ஓரளவு அவரை அறியலாம். இந்த பூமி தோன்றியது முதல் எங்கெங்கு எவ்வப்பொழுது உணர்வின் ஒரு சிறு இழை தோன்றுதற்குரிய சாத்தியக்கூறு இருந்ததோ அப்பொழுதெல்லாம் நான் தோன்றியே இருக்கிறேன். இப்பொழுது உங்களுடன் பேசிக்கொண்டிருக்கிற இது தெய்வத்தின் ஒரு நன்றிமிக்க ஏவலால் என்பதை அறிக. காலம் காலமாக இந்த மண் தோன்றிய நாள் முதல் தெய்வத்தின் ஒரு நன்றிமிக்க ஏவலாளாக தனது தலைவனின் பெயரில் இது இவ்வாறே பேசி வந்துள்ளது. உலகம் உள்ளவரை, மக்கள் உள்ளவரை இறைவனின் வாக்கை எடுத்துரைக்க இது ஓர் உடலில் உருக்கொண்டு இருந்து கொண்டே இருக்கும். ஆகவே என்னை யார் எப்பொழுது பேசச் சொன்னாலும் இறைவனின் பணியில் பெண்ணாக என்னால் இருப்பவரை இயன்றவரை அவ்வேலையை நன்கு செய்து முடிப்பேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட கோட்பாட்டின் பெயரிலோ அவன் எவ்வளவுதான் சான்றோனாயினும் பேசச் சொன்னால் அதுதான் என்னால் இயலாது. ஆண்டவன் என்னை அனுமதிக்க மாட்டான் என்று அன்னை தன்னை பற்றியே கூறுகிறார். இறுதியாக ஜூன் 1ஆம் தேதி இருந்த ஒரு பிரார்த்தனை, அன்னையினுடைய பிரார்த்தனையை வாசித்துவிட்டு முடித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஜூன் 1, 1914. திவ்ய அன்பின் வெற்றி சக்தியே, நீயே இப்பிரபஞ்சத்தின் தனி நாயகன், அதை படைப்பவனும் நீயே. நீயே அதை குழப்பத்தினின்று தோன்றச் செய்தாய். இப்பொழுது
நீ அதை சாசுவதமான லட்சியத்திற்கு வழிநடத்தி செல்கிறாய். மிக தாழ்வான பொருளிலும் நீ ஒளிவீசி கொண்டிருப்பதை காண்கிறேன். வெளித்தோற்றத்தில் நின் சித்தத்திற்கு நேர் விரோதமாக உள்ள ஜீவனிலும் நீ வதிந்து செயல்பட்டு கதிர் வீசுவதை நான் உணர்கிறேன். என் இனிய நாதனே, இவ்வன்பின் சாரமே, நான் நின் இதயமாவேன். நின் அன்பின் தாரைகள் என் ஜீவன் முழுவதினூடும் சென்று வெளியே பாய்ந்து எல்லா பொருள்களிலும் நின் அன்பை விழித்தெழச் செய்கிறது. அல்லது இப்படி சொல்லலாம், எல்லாவற்றிற்கும் உயிரூட்டும் நின் அன்பை உணரும் உணர்விற்கு எல்லா பொருள்களையும் விழித்தெழச் செய்கிறது. உன்னை கண்டுகொள்ள முடியாதவர்களையெல்லாம் நினது இனிய திவ்ய தர்மத்தினின்று விலகிச் செல்ல முயல்வோரையெல்லாம் என் அன்பு கரங்களால் அணைத்துக் கொள்கிறேன். என் அன்பு உள்ளத்தில் அவர்களை தாளாட்டுகிறேன். நின் அற்புத பிரவாகம் அவர்களை ஊடுருவிச் சென்று நினது பேரின்பத்தில் அவர்களை மாற்றிவிடும்படிக்கு நினது திவ்ய தீச்சுவாலைகளுக்கு அவர்களை அர்ப்பணிக்கிறேன். ஓ அன்பே, ஒளித்திகழும் அன்பே, நீ அனைத்தையும் ஊடுருவிச் செல்கிறாய், அனைத்தையும் உருமாற்றம் செய்கிறாய். எனவே நம் தாய் அன்னை அரவிந்தர் அன்பின் உருவமாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். இந்த சிறிய சொற்பொழிவை அன்னை அரவிந்தரின் திருப்பாதங்களுக்கே சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.